எதுக்காக இந்த விழா அப்படிங்கிறதெல்லாம் மறந்து என்னமோ பேசிட்டு தான் இப்போ மனசுல கொஞ்சம் நடல். நம்ம இங்க பேசிட்டு இருக்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத இங்க கேட்கறதே இல்லை. ஐயா கவனிங்க, இல்ல நீங்க பேச நாங்க வந்து பேசுறோம். என்னன்னா இப்போ இங்க நிறைய பேர் பாக்குறேன். இப்ப நாங்க இங்க ஒரு மேடையில பேசிட்டு இருக்கோம், நீங்க ஒரு பேசிட்டு இருக்கிறது அது என்னமோ நடுல. அதனால கவனமா கேட்கு. எதுக்கு பேசுறோம், என்னத்துக்கு வந்தோங்கிறதே தெரியாம வந்ததுக்காகவே நம்ம பேசுறோமோ என்னமோ வந்தோமா சாப்பிட்டோம் போயிட்டு தோட்டமா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மீட்டிங்கும் கிடையாது, அவசியமும் இல்லை. ரோட்ல போய் பேசிட்டு அப்படி போற மாதிரி இல்லை. அது கடினமா உழைக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த வழிகள் வேலையும் புரியாது. அதாவது இந்த இடத்துல மிக சுத்தமாக இருந்தால் கூட மிக்க உணர்வாக இருக்கிறீங்க. மதிப்பு மரியாதையோட நம்ம வந்து வேண்டும். கொஞ்சம் முன்னாடி வாங்க, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இடையில வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்களா, தயவுசெய்து வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க, இல்லை வாங்கய்யா, கடைசியில் உட்காராங்க, வாங்க தயவுசெய்து முன்னாடியே வரணும்ல. சமூகம் ரொம்ப பின்னாடி இருக்கு, பின்னாடி போயிட்டோம். இப்போ யாரு நம்ம உட்கார முடியாத முன்னாடி வருவோமே. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் யாரு, அவங்க ஏன் பட்டியல் வெளியிட்டு கேட்கிறாங்க? இந்த பட்டியல் வெளியிட்டு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு என்ன, இவங்க எஸ்சியா, இவங்க தாழ்த்தப்பட்டவனா, இவங்க தலித்தா, ஏன் இவன் வந்து எஸ்சில இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறான்? எதுக்கு காரணம், என்ன காரணம் அது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த சமுதாயமே இல்லாதவனா போறவங்க இருக்கான். அப்படி போன நாய்களாம் என்ன செய்யறாங்கன்னா பண்ணிக்கணும். அந்த போன நாய்களாம் என்ன செய்யறான்னு சொன்னா நமக்கு இதுதான கிடையாது. தான் பிறந்த மண்ணை, தன்னுடைய பெருமைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க. அந்த வேதனையா பாலமேடு உங்களுக்கு தெரியும். அந்த பாலமேட்டில மரபோடியா தேவேந்திர குல வேளாளர் முதல் காலை அவிழ்த்தப்படக்கூடிய அப்படின்னு போகும்போது அப்படியே ஆர்ப்பரிச்சு நிற்பாங்க. எல்லாரும் அப்படியே நின்று அப்படியே ஆரவாரம். இன்னைக்கு அது கிடையாது. அந்த நல்ல விஷயத்தை கோர்ட்ல கடை வாங்கி செஞ்சது இதே சமூகத்தில் பிறந்த ஒரு குத்துப்பாய். ஏன் இதை சொல்றேன்னா, அதே ஆளுதான் இன்னைக்கு பட்டியல் வெளியிட்டிருக்கான எதிர்ப்பு வேலையும் செய்யலாம். இந்த பட்டியல் வெளியிட்டது எதுக்காக கேட்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, எல்லாத்துக்கும் சாமி சாமிதான். எல்லா சமுதாயத்திலும் சாமி ஒரு சாமியை தான் இருக்கு. ஆனா இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும்தான் சாமி மாமச்சனார். முருங்க இல்ல, இது கைத்தட்டு பொண்ணு. சாமி எல்லாத்துக்கும் சாமி. நமக்கு அவன் வந்து என் மருமகன். அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தமிழ்நாட்டில் அத்தனை கோயில்களின் முதல் மரியாதை வாங்கிய ஒரே ஒரு சமுதாயம் யாருன்னா இந்த தேவேந்திர வேளாளர் தான். எந்த பயனுமே கிடையாது. எவ்வளோ சொல்றான், பாண்டியர்களை தேடி நாங்கள் பயணிக்க மாட்டோம். பாண்டியர்களே நாங்கள் தான் இங்க. நீ எங்க போய் கேட்க வேற இங்க வாடா நாங்கள் சொல்றோம்னு நம்ம கேட்கிறோம். கால் கேட்க பாண்டியர் தேடி பயணிக்கிறாங்க. ஏன்டா மதுரையில முதல் மரியாதை பார்க்கிற ஒரே ஒரு சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் தான். எப்ப வந்து நின்றுட்டு இருக்கோம், அருப்பாலையிலிருந்து அந்த அக்னிவீரம் வந்து அந்த நம்ம படைப்பறிவாளர்கள் வந்து அங்க நின்று அவன் சாமத்தை வீசினா மட்டும்தான். அவன் வந்து ஒரு புண்ணை வீசுவான். அப்படி போகடா அப்படின்னு சொன்னதான் அந்த தெப்பமே அவ்வளோ பெரிய ஒரு சமூகம். இது நேற்று இன்னைக்கு வந்து கொடுத்ததா? சுற்றி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் நிற்கிறான்.
லட்சக்கணக்கான நிற்கிறான் எல்லா சமுதாயத்திலும். மிகப்பெரிய மிக உயர்ந்த சமூகம் சொல்லிக் கொள்கிற சொல்லிட்டு இருக்கிற அத்தனை சமூக உறவினர்களும் அங்க நிற்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் தான் நிற்கிறாங்க. ஆனா அவங்க அந்த வடக்கவரத்துல அந்த வடக்கவரை தொட முடியாது. அக்னிகள் ஒரு இருக்கும். அந்த வடக்கவருக்கு இல்ல, அந்த உள்ள இருக்கிற வடக்கவரை நம்ம தொட முடியாது இன்னைக்கும். ஏன்னா அந்த வடக்கவரை தொடுற ஒரே ஒரு உரிமை தேவையான வேலை மட்டும்தான். வேற எந்த கொம்பனும் கிடையாது. கோவை பட்டீஸ்வரர் கோயில்ல 7 நாள் மொத்தம் 15 நாள் திருவிழாவா? 15 நாள் திருவிழா. 15 நாள் திருவிழாவும் தேவேந்திர வேளாளர் கூடியது. வேற எந்த பொருளும் கிடையாது. இன்னைக்கு கொங்கு வேளாளர் இருக்கிறோம், அந்த வேளாளர் இந்த வேளாளர் அப்படின்னு சொல்லி நாங்க தான் வேளாளர், நீங்க எல்லாம் என்னடா அப்படின்னு சொல்றதுதான் இல்லைங்க. ஆனா அந்த கோயில போய் புரிந்து கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு வேளாளர் யாருன்னா தேவேந்திர வேளாளர். இப்படி சொல்லிட்டு போன பெருமைகள் அதுல அந்த மாரியம்மன் கோயில அந்த உரிமைகள் கரூர் மட்டும் இல்ல, கரூர் குறிஞ்சில சோழநாட்டில் இருக்கிற அத்தனை மாரியம்மன் கோயில்களையும் அந்த கம்பத்தை எடுத்து முதல்ல ஊண்டி திருவிழாவை தொடங்கி வைக்கிறது இந்த மூப்பர்கள் தான். மூப்பர்கள் தொடங்கும், மூப்பர்கள் நட்டு வைக்கணும். திருவிழாவை தொடங்கி வைக்க மூப்பன் தான். அவன் பல்ல தேவையான வேலை. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல இவ்வளவு உயர்வா களத்துல நெல் வயக்காட்டுல வரும்பொழுது அப்படியே மழை மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க நெல் அடிச்சு. அப்போ அதை ஒரு 4 மணி 5 மணிக்கும் எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வச்சிருப்பாங்க. எல்லா வயலும் கட்டி கையிருப்பாங்க. எல்லா சமுதாயத்திலும் நான் எல்லாத்தையும் குறை சொல்ல சாதி எல்லாம் வேண்டாம். ஆனா எல்லா சமூகமும் தொழிற்சங்கம்னா அப்படிலாம் தொழில் இன்னைக்கு அதான் மாறி போச்சு. உத்தரவாச்சாரியாங்க ஆசாரி அவங்க இப்போ சிவனுக்கு நிகராக போயிட்டாங்க. ஒவ்வொரு சமூகமும் அவங்களுடைய இதாக போயிட்டாங்க. நம்ம சாதியை பற்றி பேசல, தொழிலை பற்றி பேசிட்டு அன்னைக்கு காவல்காரர்கள் நெல் அந்த வயசாளர்கள் காப்பாற்றாங்க. அதே மாதிரி அந்த ஆசாரியும் நமக்கு அந்த ஏற்கலப்பை செஞ்சு கொடுப்பாங்க. கொய்வாட்டில் நமக்கு அந்த கூடுதல்லாம் சொல்லுவாங்க. கூடுதலாக உங்களுக்கு தெரியும், நெல்லை போட்டு வைக்கிறது 10 கலர் 20 கலர் போட்டு வைப்பாங்க கூட்டையில. இப்படி அங்கே வண்ணம் பணியாரி பழைய சக்கிலியர்கள் எத்தனை பேர் எல்லா சமூகமும் அங்கே தொழில் மக்களை தான் இருப்பாங்க. சாரியா பேசுவாங்க. இத்தனை சமூகமும் அங்கே நம்மகிட்ட நின்றுருப்பாங்க. எப்படி தெரியுமா? இந்த தேவேந்திரன் சிவன் மாதிரி இவன் அளந்து போட்ட நெல் தான் அத்தனை பேருக்கு அன்னைக்கு உணவாளர். ஒரு தேவேந்திரன் ஒரு சிவன் மாதிரி எல்லாத்துக்கும் நெல் அனுப்புவோம். முதல் நெல் சாமிக்கு நெல் வந்து போற ஒரே ஒரு சமூகம் இந்த தேவேந்திர வேளாளர் தான். இன்னைக்கு வேற மாதிரி போலாம். ஆனா நிலைத்த நிலையான ஒரு மறுநிலை கூடி இந்திரனை தலைவனாக கூட்டி வர காலக்குடி என்று பாட முடிகிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் தான். அந்த சமூகம் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்களுக்கு தொழில் மக்கள் வச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கு நல்லது போட்டாங்க. அது மக்களுக்கு மட்டும்தான் நல்லது போட்டாங்க இல்லையே, பறவைகள் விலகும் கூட நல்லது போட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை இந்த தேவேந்திர வேளாளர் இருக்கு. நீங்களா நினைக்கலாம், நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி காலம் உருவாங்க, அதை அப்படியே சுற்றி கட்டுவாங்க. கட்டி ஆலமர அரச மரத்துல இந்த நெல் விளைஞ்சா நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு ஆசையா இருந்த அந்த குருவிகளா கூட பறவைகளா கூட அந்த நெல்லை அப்படியே ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை, மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை இந்த தேவேந்திர வேளாளர். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்திரனுடைய மூளை தெரியுமா? எந்த மூளை தெரியுமா? இந்திரனுடைய மூளை எந்த மூளை? எந்த மூளை?
இல்ல, கிழக்கு மூலை. நேர் கிழக்கு, நேர் கிழக்கு இந்திர மூலை. சளி மூலை, ஈசானி மூலை. இது அக்னி மூலை. நேர் கிழக்கு மூலை, சூரியன் உதிக்கின்ற மூலை தான் இந்திர மூலை. இன்னும் தெரியல நம்ம ஆளுகளுக்கு. நேர் கிழக்கு, அந்த நேர் கிழக்குல சூரியன் உதிக்கிறானா அவன் தான் ஆதி பகவான் அப்படின்னு சொல்றோம். தேவர்களுக்கெல்லாம் தேவன் யாரு? இந்த இந்திரன். கிழக்கு, கிழக்கு வடக்கு கிடையாது. நல்லா போய் பாருங்க, உங்க நெட்ல போய் பாருங்க, நல்லா தெரியும். பேசலாம். அதாவது கிழக்கு மூலை தான். நேர் கிழக்கு மூலை, சனி மூலை, ஈசானி மூலை அல்ல. ஈசானி மூலை வேறு, இந்திர மூலை வேறு. இந்திர மூலைங்கிறது நேர் கிழக்கு மூலை தான் இந்திர மூலை. அவன் அங்கதான் சூரியன் உதிக்கிறான், அவன் தான் அந்த உலகத்தை ஆட்சி செய்யறான். அதனாலதான் அந்த கிழக்கு மூலையை மட்டும் அது இந்திர மூலையை பயன்படுத்தினாங்க. நீங்க நெட்ல போய் பாருங்க, ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, அப்புறம் நல்ல சாப்பிட சொல்றாங்க. ஏன்னா இதுல ஆய்வுகள் தான் நம்ம தான் பேசுறோம். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரும் தெரியுமா தம்பி? எதுக்கு சொல்ல வரும் தெரியுமா? எதுக்கு சொல்ல வர தெரியுமா? இந்த சமூகம் இவ்வளவு உயர்ந்த சமூகம். இந்த கிழக்கு மூலை எதுக்கு சொல்ல தெரியுமா? அந்த காலத்துல உங்களுக்கு ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு 50 வயசுக்கு மேல ஆச்சு. இப்ப அந்த கிழக்கு மூலையில எங்க பெரியம்மா உட்கார்ந்து நான் உட்கார்ந்து சின்ன பிள்ளையா உட்கார்ந்து போது இந்த கிழக்கு மூலையில 3 மரக்கா நெல் எடுத்து அதை பதறன்னு சொல்லுவாங்க. நெல்லும் அந்த நெல் கருக்கான்னு சொல்லுவாங்க. நெல் பதறு கலந்து கருக்கான். அதை இந்த கிழக்கு மூலையில இந்திர மூலையில போடுப்பா. நான் கேட்பேன், ஏமா யாராவது கொடுத்து போலாம், இது கிழக்கு மூலையில போய் 3 மரக்கா அழி போடுறீங்க? இல்லடா, அது இந்திர மூலையாது. அந்த மூலையில 3 மரக்கா நெல் போடணும். எதுக்கு? இந்த விலங்குகள்லாம் ஏமாற்ற. ஆக பறவைகள், விலங்குகள், மனிதன், உலகில் அத்தனை ஜீவராசிக்கும் உணவளித்த ஒரே ஒரு சமூகம் யார் அப்படின்னா இந்த உலகத்திலே தேவையுள்ள வேளாண்மை தவிர எந்த கோபமும் இல்லை. அதாமே நான் சொல்ல வந்த கருத்து. இப்படிப்பட்ட ஒரு சமூகம், இவ்வளவு உயர்ந்த சமூகம், இவ்வளவு ஆர்ப்பணித்து நின்ற ஒரு சமூகம், உலகத்தை ஆட்சி செஞ்ச இந்திரனை தலைமையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் இன்னைக்கு 1936 பிறகு 1936 பிறகுதான். எங்க அப்பா பிசி, நான் யாரான எஸ்சி. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க. 1936 முன்னாடி பிசி, ஆனா மூப்பர்கள் இன்னைக்கு பிசி தான். இங்க திருச்சி மாவட்டத்துல மூப்பர் சொன்னா இன்னைக்கு பிசி. ஆனா அவங்க கம் கடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வயசான ஒரு 50-55 வயசுக்கு மேல எல்லாம் தெரியும். கிராமங்கள்ல நீங்க பல்லன்னு போட்டுருங்க, மூப்பொண்ணு போடாதீங்க. மூப்பொண்ணு போட்டா உங்களுக்கு சதுர கிடைக்காம நம்ம ஏரியாவில் அந்த வெட்டியான வச்சு கம் கடிப்பாங்க. அப்படிலாம் நம்ம ஏமாத்தணும். ஏமாத்தி தான் இந்த மூப்பர்களை மடக்கி கொண்டு பல்லனா போட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கும் நம்ம போராட தேவையில்லை. நான் ஏன் பட்டியல் நான் பட்டியலே இல்லடா, நான் எங்க இருக்கேன்? வீசி தான் இருக்கேன். நான் இங்க போராடணும் அவசியமே இல்லை. ஏன்னா நான் வீசி தான். இன்னைக்கும் என்னுடைய சான்றிதழ் இருக்கு. என் முப்பாட்டம் பேரு பெரியசாமி பத்திரன். என் பாட்டம் பேரு, எங்க அப்பா பேரு எல்லாமே பத்திரம் இருக்கு. அந்த பத்திரத்தை வச்சு நேரா போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவோம் நான் பிசி அப்படின்னு சொல்லி. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு சமூகத்தை 1936 பிறகு தெலுங்கர்கள் ஆட்சி நீங்க நினைக்கிறீங்க, இன்னைக்கு தெலுங்கர் ஆட்சி தான் இல்லையே, 1945 போயிட்டாங்கல்ல, 1949 போயிட்டாங்க இல்ல இல்ல. அன்னையில இருந்து ஆரம்பிச்ச தெலுங்கர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுக்காத ஒரே ஒரு காரணம் இதுதான். வேற எந்த மத்திய அரசு மற்ற சாதிகள் வடநாட்டில் இருக்கிற சாதிகளுக்கெல்லாம் பிசி இப்ப இது பண்ணி கொடுக்கலாம். ஆனா இங்க இருக்கிற தேவேந்திர எந்த கட்சியும் நமக்கு முளைக்கல, எந்த கட்சியும் நமக்கு வேலை செய்யல, எந்த கட்சியும் நம்பாத.
பேச்சு வேண்டாம். நம்ம நின்று போராடணும்னா ஒரு நாள் போதும். இந்த தமிழகத்தை சமைக்க வச்சோம்னா இந்திய அரசு நம்ம தெரிவிக்கலாம். தமிழக அரசு ஆடி போயிடும். ஆனா நம்ம தான் நிற்க மாட்டோம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த ஊர்ல ஒரு 40 பேர் தான். இவங்கள ஒரு 30-40 பேர் 30 பேருக்கு மேல இந்த ஏரியா தவிர 30 பேருமே தொடர்ந்து சமூகத்துக்காக வேலை செய்யணும். எந்த இடத்துல மீட்டிங் இருந்தாலும் எங்களை மாதிரி இடத்துல நாங்கள் நிற்போம். அதான் போயிடும். அது எங்களுக்கு தெரியும். இவங்க தான் நிற்கிறாங்க. பாப்பா வந்து அவங்க இதுல இருந்து வந்திருக்காங்க. ஏரி லட்சுமி அவங்க பாருங்க 5 மணி நேரம் பயணம். 5 மணி நேரம் பயணம். கோவிலட்சுமி மதுரையில இருந்து இவங்க 2-3 மணி நேரம் பயணம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, தொடர்ந்து வந்து இந்த பெண்களுக்கு கூட வந்து சமுதாய பணிக்காக தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை நீங்களாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சாட்டர்டே நீங்க எல்லா பேரும் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, மேக்சிமம் இருப்பாங்க. எல்லாம் விட்டு ஒரு பெண்கள் ஆண்கள் வந்தப்பா பெண்கள் வந்து மிகப்பெரிய இவ்வளவு பெரிய ஒரு இயற்கையும் நம்ம வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக தெரியுமா? இந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய சமூகத்தை வந்து அழைச்சி வச்சிருக்கான். நம்மளுக்கு உணர்வே இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையா. இதுல ஆயிரத்து அரசியல் நம்ம பண்றோம். நமக்குரிய அரசியல் ஆயிரத்து அரசியல். ஒரு கிராமத்துல மட்டுமே ஏற்பட்ட அரசியல். அங்கேயே ஒரு 4 வச்சு வச்சுட்டாங்க. அவன் சொல்றது நான் என்ன கேட்கிறேன், இவன் என்ன கொடுப்பானா, அவன் சொல்ற நான் கேட்கறேன். இதுக்கு இருக்கா இல்லையா? அதனால இந்த சமூகம் தோற்று பேரக்கூடாதுங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு கூடியது. இந்த சமூகம் என்னைக்காவது ஜெயிச்சிருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிக்கிற நம்பிக்கையோட தான் நல்லா பேசிட்டு இருக்கோம். நீங்களும் அதான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும். எதுக்காக? இந்த சமூகம் அடுத்த தலைமுறையாவது தலைமையிலிருந்து நிற்கணும். அடுத்த தலைமுறையாவது நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கொண்டு வரணும். அடுத்த தலைமுறையாவது நம்ம எவனுக்கு சலாச்சாரம் நமக்கு என்ன இல்லைன்னு தெரியல, ஒன்றும் புரிஞ்சுக்கல. அதாவது உலகத்திலேயே அறிவாற்றல் சிறந்த மரபுமிக்க ஒரு சமூகம்னா தேவையான வேளாண் சமூகம் தான். அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய உழைப்புக்கு ஒரு உன்னதமான ஒரு சமூகம், பெருமைமிக்க ஒரு சமூகம் தான் இது. சமூகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. ஒன்றும் இந்த பிசியில இந்த விட வேண்டாம், எம்பிசியில விட வேண்டாம். எந்த இதுலையும் பாடல சொல்ல கூட இந்த தேவேந்திர வேளாண் மரபு மிக உயர்ந்த மரபுனால அங்கேயே அவன் தான் கொடுச்சுவான். என்னைய வந்து எதுக்காக நீ வந்து இப்ப வந்து தடை செஞ்சு வச்சிருக்க தெரியுமா? என்னைய வந்து விட்டீங்கன்னா இந்த தமிழகத்தை இல்ல இந்த இந்தியாவையே ஆட்சி செஞ்ச ஒரே ஒரு மரபு மிக்க ஒரு சமூகம் தான் இந்த தேவேந்திர வேளாண் சமூகம். எவருமே இந்த சமூகம் அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறதுக்கு அது 1450 பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மலர்களாக மாத்தி சங்க இலக்கியங்கள்லாம் விட்டு எவ்வளவு பெரிய பெரிய சங்க இலக்கியம் பாருங்க. தமிழகத்தில் பார்த்தா இந்திரனை பற்றி 40% மேல இந்திரன் தான். இந்திரன் பெருமைகள் தான். அதுக்கு பிறகு அட்டை கதையெல்லாம் உருவாக்கி அவன் இந்திரன் வந்து ஒரு பொம்பளை பொறிக்கு மாதிரி கொண்டு வந்து நம்மளெல்லாம் கேவலப்படுத்தி ஒரு தலைவனை கேவலப்படுத்தினா அந்த தொண்டர்களும் வந்து தனியா அந்த வழிபட்டவர்கள் மரபுடையவர்களுக்கும் அந்த பின்னாடி அப்படி கொண்டு வந்தது தான் நம்மளை அந்த காலத்துல இருந்தே அவங்க 1450 பிறகு நம்ம வந்து படிப்படியா நம்மளுடைய நிலைமையில ஒரே ராத்திரியில பாளையப்பட்ட முறையில குடுங்கி நம்மளை வந்து ஒரு ராத்திரியிலேயே மிகுந்த விராசரா இருந்த ஒருத்தனை கூலிக்காரனை கொண்டு வந்ததும் இதே ஒரு தெலுங்கர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதே தெலுங்கு ஆட்சி. அப்படி இருக்கும்போது இந்த பட்டியல் எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, எப்படி ஒரு நாள் போதும், 10 நாள் போதும். இந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டிட்டானா இந்த கட்சியில இந்த ஆட்சியில ஆடி போயிடும். அதுக்காக தான் நம்ம சொல்றோம், நீங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம், அதுக்காக தான் பேசிட்டு. கண்டிப்பா ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அதுக்கான முயற்சி தொடர்ந்து இருக்கு. இன்னும் சாதாரணமாக பேசிட்டு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புரட்சி வெடிக்கும். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா இந்த சமூகம்
பெரும்பான்மையான இந்த இந்த இடத்துல இந்த விழாவை நடத்துவதற்கு இந்த சங்கத்துக்கு அனைவரும் கண்டிப்பா எழுந்துன்னு ஒரு பாராட்டுவீங்க, மிக எழுந்துன்னு பாராட்டுவீங்க, மிகப்பெரிய ஆர்வத்தோட இருக்கணும், மிக கைத்தட்டோட இருக்கணும், மிகப்பெரிய கைத்தட்டோட இருக்கணும். நல்லா இருக்கிற வாக்குறோம். அதே சமயத்தில் இந்த பட்டியல் வெளியிடுறதுக்காக நம்ம எல்லாரும் வந்து நின்று ஒரு இடத்துல நின்று நம்ம இந்த அரசுக்கு வந்து நெத்தியை அடிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம உறுதியினுடைய நம்ம இந்த நேரத்தில் எடுத்துக்கணுங்கிறது அனைவரும் நம்ம எல்லாரும் ஒன்றா நின்று வாங்க ஒரு இடத்துல நிற்போம், நம்ம உறுதிமொழி எடுப்போம். நம்ம உறுதிமொழி எடுக்கிறது இந்த தமிழ் அரசுக்கும் மாநில மத்திய அரசுக்கும் நம்ம கேட்கணும். எல்லாரும் எழுதிச்சு வாங்க.